இன்னைக்கு நம்ம ஒரு பட்டனை தட்டினா ஓட்டு விழுந்துருது. ஆனா ஆரம்ப காலத்துல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தோக்குறவங்கள நாட்டை விட்டு துரத்தின காலம்லாம் இருக்கு. இதான் தேர்தலோட ஆரம்பமே. உலக ஜனநாயக தொட்டில் என அழைக்கப்படும் ஏத்தன்ஸ் நகரத்துல மக்கள் மண்பாண்ட துண்டுகள்ல பேரை எழுதி ஓட்டு போட்டாங்க. தோக்குறவங்க 10 வருஷம் ஊற விட்டே போயிடும்னுட்டு ஒரு கட்டளை இருந்துச்சு. இதுக்கு பேரு ஆஸ்ட்ராசிசம். ஆனா உலகத்துக்கே நேர்மையான தேர்தல் முறையை சொல்லி கொடுத்தது நம்ம தமிழ்நாடு தான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்துல குடை ஓலை முறைன்னு ஒன்று இருந்துச்சு. தகுதியான வேட்பாளர்கள் பேரை ஓலையில எழுதி அதை பானையில போடுவாங்க. ஒரு சின்ன குழந்தைய வச்சு அதை எடுக்க சொல்லுவாங்க. இதை பத்தி உத்திரமேரூர் கல்வெட்டு தெளிவா சொல்லுது. இதுதான் உலகத்துல மிக பழமையான முறையான தேர்தல்னு சொல்லப்படுது. 1789 பிரெஞ்சு புரட்சியில தான் மக்கள் எங்களுக்கும் உரிமை வேணும்னு போராடினாங்க. ஆரம்பத்தில் ரகசிய ஓட்டு முறைன்னு ஒன்று கிடையாது. நீங்க யாருக்கு ஓட்டு போறீங்கன்னு ஊருக்கே தெரியும். ஆனா 1850 தான் ஆஸ்திரேலியா முதல்ல ரகசிய ஓட்டு முறைன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப மக்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சின்னத்தை அறிமுகப்படுத்தினாங்க. மக்களாட்சி முறையில் நம்ம போடுற ஒரு ஓட்டு தான் ஒரு நாட்டோட எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. வர எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹிஸ்டரி ரிலேட்டடான ஃபேக்ட்டுக்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.